இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் பொதுவாக இந்த பீரியாடிக்கலி செக்கப்பு அதுக்காக போயிருக்காருங்க. அதாவது இன்றைக்கி காலையில் போயிருக்கணும். காலையில் போனால் வெறும் வயிற்றோடு போகணும், எம்டி ஸ்டமக்கோடு போகணும். எம்டி ஸ்டமக்கோடு காலையில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதால நேற்று ராத்திரி போய் அட்மிட் ஆகிருக்காரு. காலையில் அந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. விரைவில் வீடு திரும்புவார். பீரியாடிக்கலி செக்கப் தான். நாமளாவே ஏதாவது ஒன்று அது இல்லை பீரியாடிக்கலி செக்கப் தான். நாங்கள் இப்போ வரும்போது கேட்டுட்டு வந்தோம். தொடர்ச்சியாக 2-3 தடவை ஃபாலோ பண்ணின்னு இருக்கிறோம். இன்றைக்கும் இதை முடிச்சுட்டு போயிட்டு திரும்பவும் கேட்போம். இல்லை, நாங்கள் கேட்ட வகையில் நாங்கள் மருத்துவர்கள் கையில் கேட்குறோம். அங்கே இருக்கிற இன்சார்ஜ் கையில். ஏன்னா அவர் ஒரு பெரிய செலிப்ரிட்டி. அவர் அட்மிட் ஆனார்னோடனே உடனடியாக கேட்டோம். ராத்திரியும் கேட்டோம், காலையிலையும் கேட்டோம், இங்கே வரும்போதும் கேட்டோம். அவங்க இது மாதிரி எம்டி ஸ்டமக்கோடு வரணுங்கிறதுக்காக தான் நைட்டு வர வச்சோம். பீரியாடிக்கலி செக்கப் நடக்குது, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அதுதானே முறை. அது தனி மனித உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒன்றும் இல்லை, அதுதான் நம்ம சொல்கிறோம். மருத்துவர்களை கேட்டு தான் உங்களுக்கு சொல்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கிறது. பொதுவாகவே இந்த 2-3 மாதங்களில், அதாவது பணி ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர்கள் அவர்களுக்கு பதிலாக கல்லூரி முதல்வர்களை நியமிக்க வேண்டும். 5 மணிக்கு அவர்கள் பணி ஓய்வு பெறுகிறார்கள் என்றால், பணி ஓய்வு பெறுகிற போதே 4:55க்கு இன்னொரு முதல்வர் அந்த கல்லூரியில் பொறுப்பேற்றுக் கொள்வார். யார் அந்த முதல்வர் என்றால், கல்லூரியில் அதாவது பேனலில் இல்லாத ஒருத்தர் அங்கே வந்துட முடியாது. அந்த கல்லூரியிலேயே சீனியர் யாருன்னு பார்த்து முதல்வர் தகுதிக்குரிய ஒருவர் தான் அந்த இடத்துல நியமிச்சுட்டு அவங்க கையில் இன்சார்ஜி கொடுத்துட்டு வெளில போவாங்க. இது நியதி. அந்த வகையில் தான் இருக்கிறது. காலி இடங்கள் என்று இதை எடுத்துக்கொள்ள முடியாது. பொறுப்பு முதல்வர்கள் என்னைக்கு அவங்க பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார்களோ அன்றைக்கே வேறு ஒரு முதல்வரும் வருகிறார். என்றாலும் கூட ஒரு நிரந்தர முதல்வர் போடணும். அதுக்கு ஒரு பேனல் ரெடி பண்ணோம். 26 முதல்வர்களுடனான ஒரு பேனல் ரெடி பண்ணோம். அதுக்கான தகுதி, கல்வி, அவங்களுடைய பயிற்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பயிற்றுவித்த காலம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கல்லூரி முதல்வருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கிறது என்று அரசு நிர்ணயித்திருக்கிறது. அந்த தகுதிகளின் அடிப்படையில் தான் பேனல் ரெடி பண்ணுவாங்க. அது மாதிரி பேனல் ரெடி பண்ணாங்க 26 பேர். ஒரு 2 பேர் நீதிமன்றத்திற்கு சென்று விட்டார்கள், சென்னை உயர் நீதிமன்றத்தில். இதில் எங்களையும் சேர்க்கணும்னு போயிட்டாங்க. அரசின் சார்பில் இப்போ அந்த 2 பேரை தகுதி உள்ளவர்களை சேர்ப்பது என்பது வேறு, எல்லாரையும் அதில் சேர்க்கறதுங்கிறது ஒன்று. உயர்நீதிக்கு மன்றத்திற்கு போன உடனே அந்த வழக்கு கடந்த 1 மாத காலமாக வழக்கு நீதிமன்றத்திலிருந்து நேற்று மாலை தான் அந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான தீர்ப்பு. நீதியரசர்கள் இந்த முதல்வர்கள் நியமித்துக் கொள்வதில் தடை இல்லை, நியமித்துக் கொள்ளலாம். இந்த வழக்கின் முடிவில் இந்த 2 பேருக்கு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை அதுக்கப்புறம் அதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் நேற்றைக்கு ஒரு நல்ல உத்தரவு வந்திருப்பதன் அடிப்படையில் இன்றைக்கி அந்த 14 முதல்வர்கள் நியமிக்கப்படவிருக்கிறாங்க. இந்த 14 முதல்வர்கள் நியமிக்கப்படணும்னா அந்த 26 பேரோட பேனல் ஏற்கனவே கோர்ட்டில் சப்மிட் பண்ண பேனல் இன்றைக்கி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒப்புதல் தரணும். மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் இன்றைக்கு ஒப்புதல் பெறப்பட்டுவிடும். இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் ஒப்புதல் பெறப்பட்டவுடன் இன்று மாலையோ இரவோ இந்த 26 பேரில் 14 முதல்வர்கள் நியமிக்கப்படுவார்கள். அடிஷ்னலாகவே ஒரு 12 பேர் இருப்பார்கள். வேறு யாராவது நாளைக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ ரிட்டையர்ட் ஆனாங்கன்னா அதில் சீனியாரிட்டி அடிப்படையில் முதல்வர்களாக வருவார்கள். ஆக 26 பேருடைய அந்த பேனல் என்பது இன்றைக்கி அப்ரூவல் ஆகிடும். இந்த ஓரிரு மாத கால இந்த இடைவெளிக்கு காரணம் அந்த ஒரு 2 பேர் நீதிமன்றத்திற்கு சென்றது. நமக்கு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்றே அந்த இடங்கள் பூர்த்தி செய்யப்படும், நிவர்த்தி செய்யப்படும்.